ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து செல்லிங், செல்லிங், செல்லிங் ஸ்டில் ஆன் கன்டினியூஸ் ஆன் செல்லிங். ஸோ இது வந்து திரும்ப ஒரு டவுன் ட்ரெண்ட்க்கான ஒரு இண்டிகேஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ 25,500 அப்படிங்கிறது மேஜர் லெவல் சொல்லியிருந்தோம். ஸோ அதை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோசிங் வச்சுருக்காங்க 25,470 பிகாஸ் ஆஃப் ஐடி. ஸோ ஐடி வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. அது எதனால அப்படின்னா அந்த ஏஐயோட ஃபியர்னால தான் ஐடி வந்து கண்டினியூஸாக செல்லிங்லேயே இருக்குது. ஸோ நேற்று வந்து பேங்க் நிஃப்டி வெள்ளிக்கிழமை வந்து பேங்க் நிஃப்டி ஆல்சோ செல்லிங். ஐடி வந்து ஹியூஜ் செல்லிங்கு. பட் கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருந்தது. பேங்கிங்கும் கொஞ்சம் செல்லிங் ஆயிருந்தாங்க. எஃப்எம்சிஜி எல்லா செக்டாருமே செல்லிங்கில் தான் இருக்குது. ரிலையன்ஸ் ஆல்சோ ஒரு ஹியூஜ் செல்லிங். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு செல்லிங்கில் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த லெவல் வந்து ரொம்ப க்ரூசியலுங்க. 25,500 ரொம்ப நாளாவே இது வந்து ஒரு சூப்பர் சப்போர்ட் லெவலாக இருந்தது. பட் இப்போதைக்கு வந்து அது ஒரு மறுபடியும் இப்போ சப்போர்ட்டாக இருக்குமா அப்படின்றதான் ஒரு கொஸ்டின் மார்க். ஏன் அப்படின்னா இப்போதைக்கு டவுசன் நாஸ்டாக் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகி க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் நாளைக்கு நடக்க போகுது. அந்த ஃப்ளாட் ஓப்பனிங் 25,500க்கு மேலே ஓப்பன் ஆகணும். அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகும். இல்லை அப்படின்னா மொமெண்டம் கண்டினியூஸாக ஃபாலிங்கில் இருக்க நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்தராக லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். 25,500 அதுக்கு மேலே நிஃப்டி ஓப்பன் ஆச்சுன்னா மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகும். 25,650 உங்களுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லோ ஹை போயிட்டு திரும்ப லோ தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் இந்த இடத்த உடைக்கணும். ஸோ உடைச்சு அடுத்த சப்போர்ட்டாக 25,200 வந்து சப்போர்ட் எடுக்கணும். அப்படி எடுத்து திரும்ப ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இப்போதைக்கு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த பார்க்கப்போ எனக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் மாதிரி தான் தெரியுது. மேபி 25,500க்கு மேலே திரும்ப ஓப்பன் ஆகி மேலே மொமெண்டம் போச்சு அப்படின்னா மேபி ட்ரெண்டு மாறலாம். 25,650 பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணுச்சுன்னா 25,800. ஸோ அதை தாண்டினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ட்ரெண்டு மாறும் அப்படின்றதே உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இன்ட்ராடேக்கு 25,500 மேஜர். அதை கீழே ஓப்பன் ஆகி கீழே செல்லிங் ஆச்சுன்னா 200 வரைக்கும் வரும். 200 220 வரைக்கும். மேலே மொமெண்டம் ஷிஃப்ட் ஆச்சுன்னா 25,650 வரைக்கும் போகும். இதுதான் நிஃப்டியோட லெவல். பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் வந்து அந்த ஜோனுக்குள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறான். அந்த இடத்துல சப்போர்ட்டில் தான் இருக்கான். அந்த ஜோனோட சப்போர்ட் லெவலில் தான் இருக்கான். மேபி அவனும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அதாவது 60,145 அந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே ஏறிச்சு அப்படின்னா மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகும். இல்லை அப்படின்னா இதுவும் உள்ளே வருது அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் தான் நிஃப்டிக்கு. ஸோ அவனும் வந்து ஒரு மேஜரான சப்போர்ட் லெவலில் தான் இருக்கான். ஐடி ஸோ நான் சொல்லியிருந்தேன் அந்த 31,940 அப்படிங்கிறது ஒரு மேஜர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லெவலில் இருந்து ரிவர்சல் ஆனால் 32,917ங்கிறது ரெசிஸ்டன்ட். அதை டச் பண்ணிட்டு கீழே வந்து க்ளோசிங் வச்சுருக்கான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து திரும்ப செல்லிங் போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் அப்படின்னா 32,097 வந்து ஒரு ஹியூஜ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ அதை பிரேக் பண்ணி திரும்ப கீழே வந்துச்சுன்னா மொமெண்டம் ஷிஃப்ட் ஆயிரும். கீழே மறுபடியும் செல்லிங்கில் தான் போகும் ஐடி. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஹெவி வெயிட்ஸ் ஆனால் ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சிஸ் பார்த்தரலாம். ரிலையன்ஸ் மறுபடியும் செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ அந்த ஜோனுக்குள்ளே மறுபடியும் வந்துட்டான். ஓகேங்களா? ஸோ 1424 அவனுக்கு ரெசிஸ்டன்ட். நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 1424 மறுபடியும் தாண்டினா அப்படின்னா மொமெண்டம் பாசிட்டிவாக போகும். இல்லை அப்படின்னா திரும்ப மொமெண்டம் செல்லிங் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதான் ரிலையன்ஸோட லெவல். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவன் மறுபடியும் செல்லிங் போயிட்டாங்க. 914 பிரேக் பண்ணணும்னு சொன்னோம். பிரேக் பண்ணிட்டான். ஸோ அவனுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் 891 தான். ரெசிஸ்டன்ட் 914. 891 பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்து நான் சப்போர்ட் சொல்கிறேன். ஸோ அவன் வந்து ஒரு செல்லிங்கில் தான் இருக்கான். அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10% பக்கம் ஃபால் ஆகிட்டான். ஓகேங்களா? அரௌண்ட் 10% ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இது எதுவும் கிராஷிங் நல்ல கரெக்ஷன் தான். 10% அப்படிங்கிறது ஒரு நல்ல கரெக்ஷன் தான். மேபி இன்னும் கரெக்ஷன் ஆறானான்னு பார்க்கலாம். அப்படி ஆச்சு அப்படின்னா மேபி 10 தாண்டிச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கிராஷ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இப்போ தான். ஸோ கீழே இறங்கும் பட்சத்தில் அவனும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டு அண்ட் சில்வர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவனும் வந்து மொமெண்டம் சைட்வேஸில் இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேட்டர்ன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் கிட்ட வந்துருச்சு. இப்போ மேலே ஏறினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அவன் வந்து 2 லேக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து 2,75,000 வரைக்கும் போயிட்டு கூட திரும்ப கீழே வந்துச்சுன்னா ரொம்ப சிக்கல். இன்கேஸ் அந்த 2,75,000 தாண்டுச்சு அப்படின்னா திரும்ப ஆல் டைம் ரீச் பண்ணுவான். ஓகேங்களா? இப்போ ஒரு பேட்டர்ன் இருக்குது. 2,75,000 வந்து ஒரு மேஜர் லெவல். அதை
உடைச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பா சில்வர் மேல, இல்ல அவன் கீழ தான் இறங்க போறான் அப்படின்னா ஃபியூச்சர்ஸ்ல ஆம் அ 2,33,000 ஓகேங்களா? 33,000 உடைச்சு கீழ இறங்கிட்டான்னா, கண்டிப்பா ஒரு பெரிய செல்லிங் இருக்குங்க சில்வர்ல. ஸோ, அதனால சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றவங்க கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. கோல்டு வந்து ஒரு மாரி சைட்வேஸ் தான். சில்வர் அளவுக்கு இல்ல. ஆனா கோல்டு சைட்வேஸ் இருக்கு. பேட்டர்ன்ஸ் எதுவும் இல்ல. மேபி சில்வர் வந்து ஹெவியா ஃபால் ஆகும் பட்சத்தில் கோல்டும் ஃபால் ஆகும். ஓகேங்களா? ஸோ, இதுதான் கோல்ட் அண்ட் சில்வரோட லெவல்ஸுமே. ஓகேங்களா? சரி பார்ப்போம் என்னதான் நடக்கிறது? என்னதான் பண்ண போறாங்க? என்னதான் பண்ண காத்திருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.